அவருக்கு கும்பிடுற போது அந்த கும்பிடு சசிகலாவுக்கும் சேர்த்துதாங்கிற அந்த இயல்பான ஒரு உண்மையை நம்ம யாருமே மறைக்க பல பேர் இன்னைக்கு அதே சசிகலாவை தேய்ச்சிட்டு போயிட்டானுங்க, காலில் ஏறி மிதிச்சுட்டு போன மாதிரி போனாங்க. அப்ப அதே பொதுக்குழுவை கூட்டி அவரை கட்சிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி, சரிதானே, பதவியில இருந்து எடுக்கிறோம்னு போட்டதும் அதே பொதுக்குழு தான். அதன் பிறகு சசிகலா தன்னுடைய அந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்துற மாதிரியான எந்த காரியத்தையும் செய்ய முடியல. ஏன்னா அவ்வளவு துரோகங்களை எடப்பாடி தொடங்கி வச்சார். அவருக்கு பயந்துகிட்டு எல்லாரும் அப்படியே அமைதி காக்குறாங்க. இதை உடைச்சு இதை பண்ணிருக்காருன்னு சொல்றதுக்கு சசிகலா என்ன எதுவும் செய்ய அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொல்றேன். இது வரைக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிடலன்னு சொல்றேன். சோ சசிகலா பின்னால இருக்கிறாங்கிறத என்னால ஏற்க முடியல. அப்படி போய் எடுத்தவங்களுக்கு எல்லாம் கைப்பிள்ளை ஆகிற அளவுக்கு ஒரு அரசியல் புரியாதவர் அல்ல செங்கோட்டையன். அதனால பிஜேபி இருந்தாலும் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா சசிகலா மட்டுமே நினைச்சா இதெல்லாம் நடக்காது. இப்ப இருக்கிற சூழல் பாஜக இருக்கதான் வாய்ப்பு. அவங்க கிட்ட தானே சார் அதிகாரம் இருக்கு. தேர்தல் ஆணையம் எங்களுக்கு நீதிமன்றத்திற்கு இணையாக இந்த வழக்கை விசாரிக்க அதிகாரம் இருக்கு, இரட்டை இலை தொடர்பான விஷயத்துன்னு சொல்ற அதிகாரம் யார்ட்டு இருக்கு?